ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம பாண்டியனே எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவரே கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே நின்று வண்டி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. ஏதாச்சும் பண்ணுமேன்னு சொல்லிட்டு குமார் தம்பி ஒரு பிளான் பண்ணுறாப்புல. என்னன்னு பார்க்குறீங்களா? அரசி வெளியே வாடி, ஹே அரசி வெளியே வாடிங்கிறாரு. என்னடா இது சத்தம் அதிகமாக இருக்கேன்னு சொல்லி கேட்டால் கடைசியில் பேசிக்கிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக போவார்னு பார்த்தா இவர் வீம்பு காமிக்கிறாமா. எதுக்குன்னு கூப்பிட்டு கேட்டால் கார் சாவி எடுத்துருவான். அங்கே தான் இருக்குது தெரியலையா, இங்கே தான் இருக்குது தெரியலையான்னு சொல்லிட்டு சும்மா வராண்டை இழுத்து பார்த்தாரு. கடைசியில் கோவம் வந்துருச்சு நம்ம அரசிக்கு. அது மட்டுமா, நம்ம பாண்டியன் முன்னாடி அவரு பெத்த பிள்ளையே கொட்டுன்னு கொட்டுறாரு. டே பூ போல வளர்த்தேன்டா, இப்படி கஷ்டப்படுத்துறேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்து இவர் மனசை பதைக்குதாமா, பதறுதாமா. டே இருங்கடா உங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உள்ள போயிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு சாப்பாடு எடுத்துருவான்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்த கடைசியில் அவங்க அம்மா எடுத்து வைக்க போறாங்க. வேணான்னு சொல்லிட்டு இவர் ரூமுக்கே டேபிளை தூக்கிட்டு வந்துட்டாராமா. நீ நல்லா வருவடா, நீ என்னையா வச்சு செய்ய பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனான அரசி சாப்பாடு கீழே இருந்து எடுத்துடணுமா, தட்டு கீழே இருந்து எடுத்துடணுமா, சாம்பார் எடுத்துடணுமா. டே இத்தனை தடவையா நடக்க விட்ற இரா ஒன்று கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு காண்டில் உட்காந்துருந்தாங்க. ஊத்து சாம்பாரை ஊத்து அப்படின்னு சொல்ல, இந்த இருடா ஊத்துறேன், நீ குளிக்கல இல்லைன்னு சாம்பாரை மொத்தமாக தூக்கி ஊத்துறாங்க. வேற லெவல் பா. அச்சோ எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டுமா, என்ன ஆட்டங்கிறேன், ஆடிய ஆட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிஜிஎம் போட்டு போடுறா ஒரு சாங்க அப்படின்னு சொல்லணும். என்ன பாட்டு? சண்டைக்காரி நீ தான், என் சண்டைக்கோழி நீ தான், சத்தியமா இனிமே என் சொந்தமெல்லாம் நீ தான், அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. சரி பரவாயில்ல, இது லவ் பேர்ட்ஸ்க்கு போடணுப்பா, உனக்குலாம் போடவே கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி காண்ட் ஆகிட்டாங்களாம்மா. அதுக்கப்புறம் அம்மம்மா ஐயோ அம்மான்னு இவர் பாட்டு போட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்